நிலவின் ஒளியில் உணர்வுகள் ஒளிகளாக வெண்ணிலா ராஜன் ஆடியோ நாவல்ஸ். சில நினைவுகள் மெதுவாக மனதை தழுவும், சில குரல்கள் இதயத்தை தொடும். அந்த குரல்களில் ஒன்றாக இன்றைய கதையை உங்களுக்கு சொல்ல வரும் நான் வானதி. வெண்ணிலா ராஜன் அவர்களின் காணுமிடம் தோறும் நின்றன் கண்ணினொளி தோன்றுதடி இந்த கதையை கேட்க இருக்கும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரியான கதைகள் கேட்க வெண்ணிலா ராஜன் ஆடியோ நாவல்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அத்தியாயம் 10. அடுத்த நாள் அதிதேவ் தனது அலுவலகத்திற்கு கம்பீர நடையுடன் வந்ததை பார்த்தவர்கள் அவனுக்கு விஷ் செய்ய ஊழியர்களின் வணக்கங்களை சின்ன தலையசையுடன் ஏற்றுக்கொண்டவன் தனது அறையை நோக்கி சென்றான். அவன் உள்ளே சென்றவுடன் யாழ்னியிடம் என்ன ஷெட்யூல் என கேட்டவன் சிறிது யோசித்துவிட்டு அவளுக்கு ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துவிட்டு அதை டைப் செய்ய சொன்னான். அவன் கணினியில் வேலை செய்து கொண்டிருந்த போது ஆதிக்கு ஃபோன் வந்தது. ஃபோனில் சொன்ன செய்தியை கேட்டவன் திகைத்தான். பிறகு ஃபோனை சிறிது நேரம் பார்த்தவன் அவசரமாக வெளியே கிளம்பினான். போகும்போது யாழ்னியிடம் முடிக்க வேண்டியவற்றை பற்றி சொல்லிவிட்டு சென்றான். இவனுக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி ஓடுறான் என்ற யோசனையோடு வேலையில் ஆழ்ந்தாள். மதிய உணவு உண்ண யாழ்னியை அழைக்க மித்ரா உள்ளே வந்தாள். அதிதேவை வெளியே போனதை கவனித்தவள் அவன் இல்லை என்றதும் அவனது அறைக்குள் நுழைந்தாள். ஏய், என்னடி இவ்வளோ சின்சியராக ஒர்க் பண்ணிகிட்ருக்க? ஆதி வேலையை முடிக்க சொன்னாண்டி, அவன் ஈவினிங் வரத்துக்குள்ளே முடிச்சிருக்கணுமா என்று சொல்லிக்கொண்டே கணினியை அணைத்தாள். அடேங்கப்பா, நீ எப்போ இருந்து இவ்வளோ சின்சியரான? நானா? அட போடி, நானே கடுப்பில் இருக்கேன். ஏன் மேடம்? வந்தான், வேலையை சொன்னான், ஓடி போயிட்டான். என்னது ஓடி போயிட்டானா? யாழ்னியின் வார்த்தைகளில் மித்ரா திகைத்தாள். ஆமாண்டி, ஃபோன் பேசிகிட்டு இருந்தான், எப்படி மாயமாக மறைஞ்சானே தெரியல. யாழிமா, ஏண்டா இவ்வளோ ஃபீல் பண்ணுற? அடிங், நானே தனியாக இங்கே உட்காந்து வேலை செஞ்சிட்டு இருக்கேன்னு கடுப்பில் இருக்கேன், நீ வேற ஏற்றி விடாத. ஆமாம், நான் அப்படி தான் ஏற்றி விடுவேன். ஏய் வேணாண்டி என்று அவள் மிரட்ட, நான் அப்படி தான் பேசுவேன் என்று அவள் இழுக்க, அதில் கடுப்பானவள், அப்படியா, அப்படின்னா இதையும் வாங்கிக்கோ என்று யாழ்னி துரத்த ஆரம்பிக்க மித்ரா ஓட ஆரம்பித்தாள். மித்ரா கதவை திறக்க சரியாக அதே சமயத்தில் விஷ்ணு உள்ளே வர அவன் மீது மோதியவளை கீழே விழாமல் இருப்பதற்காக அவளை பிடிக்க, அதற்கு முன்னமே சுதாரிப்பதற்காக அவன் சட்டையை பிடித்தவள் அவன் பிடித்த போது அவனது கன்னத்தில் முத்தமிடுவது போல் நின்றாள். இதை எதிர்பார்க்காதவன் சிறகில்லாமல் வானில் பறந்தான். தன் ஒட்டுமொத்த காதலையும் தேக்கி அவளை பார்த்தான். அவன் கண்மூடி கனவுலகில் சஞ்சரிக்க மித்ரா அவனை திகைத்து போய் பார்த்தாள். என்ன, ஒரு சத்தமும் வரல என யோசித்து கொண்டே விஷ்ணு கண்ணை திறக்கும்போது மித்ரா திருவென்று விழித்தபடி நின்றாள். அவன் முத்தத்தை தவறவிட்ட கடுப்பில் அவளை முறைத்தான். அவளோ எதுவும் பேசாமல் தலை குனிந்தபடி நின்றாள். யாழ்னியோ ஆவென்று வாயை பிளந்து பார்த்து கொண்டிருந்தாள். இங்கே என்ன நடக்குது? மித்ராவோ அவன் கண்களில் இருந்து அவள் கண்களை எடுக்க முடியாமல் தவித்தாள். அந்த கண்கள் அவளிடம் பல நூறு கதைகள் சொன்னது. முதலில் சுதாரித்த யாழ்னி தொண்டையை செரும மித்ரா திடுக்கிட்டு அவன் கைகளிலிருந்து விலகினான். விஷ்ணுவோ தன் கையில் இருந்த பொம்மையை பிடுங்கியது போல அவள் விலகியதும் மித்ராவை கோபத்துடன் பார்த்தான். அந்த பார்வையில் மித்ரா கண்களாலேயே கெஞ்ச அவன் அமைதியானான். பின்பே சுற்றுப்புறம் ஞாபகம் வந்து திரும்பி பார்க்க யாழ்னியின் பார்வையில் அசடு வழிந்தான். அண்ணா, என்னம்மா, இந்தாங்க கர்ச்சீஃப். ஏமா, என்கிட்டயே இருக்கே என்ற அவனது சின்சியரான பதிலில் விஷ்ணுவை விஷமத்தனமாக பார்த்தவள், ஓ அப்படியா, அப்போ நீங்களே எடுத்து தொடச்சிக்கோங்க, வலியுது. என்னம்மா என்று அவசரமாக கர்ச்சீப்பை எடுத்து துடைத்தவனை பார்த்து சிரித்தவள், ஜொல்லு. விஷ்ணு ஜெர்க்காகி அவர்கள் இருவரையும் பார்த்தான். மித்ரா அவன் முகத்தை பார்க்காமல் யாழ்னியை இழுத்து கொண்டு சென்றாள். அவர்கள் போனதும் விஷ்ணு வட போச்சே ஃபீலிங்கில் நின்று கொண்டிருந்தான். யாழ்னி மித்ராவை சாப்பிட விடாமல் கிண்டல் அடித்து கொண்டிருந்தாள். ஏண்டி, நான் கூட இந்த பூனையும் பால் குடிக்குமான்னு நினச்சேன். விவேக் சொல்கிற மாதிரி நீ பீரே குடிப்ப போல. ஏய் கம்முனிருடி, நானே எப்படி அவன் மூஞ்சில் முழிக்கிறதுன்னு பயந்துட்டு இருக்கேன், நீ வேற. மித்துமா, ஒரு வேளை அண்ணா உன்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னால் என்ன பண்ணுவ? அது திடுக்கிட்டு யாழ்னியை பார்த்தவள், நீ இருக்கன்னு தாண்டி அம்மா வேலைக்கே விடுறாங்க, நீ முதலுக்கே வேட்டு வச்சுடுவ போல, ஒழுங்காக சாப்பிடுடி என்று சாப்பிட ஆரம்பித்தாள். யாழ்னி யோசனையுடன் அமைதியாக சாப்பிட்டாள்.
அதிதேவ் மதியத்திற்கு மேல் வந்தவன் யாழ்னி டைப் பண்ணியதை பார்வையிட்டு, யாழ்னி, ஆர்டர் கொடுத்த மெட்டீரியல்ஸ் வந்துருச்சான்னு செக் பண்ணிட்டீங்களா? எஸ் சார். ஓகே. அஜய் ட்ரேடர்ஸ்க்கு ஆர்டர் அனுப்பியாச்சா? எஸ் சார். ஓகே, குட் என்றவன் மீண்டும் ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தான். பின்பு கண்களை மூடி யோசனையில் ஆழ்ந்தான். ஏனோ யாழ்னிக்கு அவனை பார்க்க பாவமாக இருந்தது. அவன் சோர்ந்து இருப்பது போல் தெரிந்தான். சார் என்று தயங்கியபடி கூப்பிட்டாள். என்ன யாழ்னி? சாப்பிட்டீங்களா என்றவளை ஆச்சரியமாக பார்த்தான். உண்மையில் அவள் கேட்ட பின்புதான் அவனுக்கு உண்ண வேண்டும் என்றே தோன்றியது. முக்கியமான ஒருவரை பார்க்க வெளியே சென்றவன் அப்படியே தனது இன்னொரு கிளைக்கும் சென்று விட்டு வந்தான். அவனுக்கு சாப்பிட வேண்டும் என்று தோன்றக்கூட இல்லை. அவனுக்கு இருந்த அலைச்சலில் யாழ்னியிடம் பேசிவிட்டு கண்களை மூடிக்கொண்டான். அதை அவள் கவனித்து கேட்டதில் அவனுக்கு கண்கள் கலங்கிவிடும் போல் இருந்தது. இத்தனை வருடத்தில் அவனை சாப்பிட்டியா என்று கூட யாரும் கேட்ட ஞாபகம் இல்லை. அவன் தனது ஏக்கங்களை உள்ளுக்குள் புதைத்து கொண்டு வெளியே கோபம் என்ற முகமூடி போட்டு சுற்றி கொண்டிருக்கிறான். அதிதேவ் திகைப்புடன் அவளையே ஆழ்ந்து பார்த்து கொண்டிருந்தான். சார் என்ற குரலில் தன்னை சுதாரித்தவன் தன் எதிரே இருந்த பாட்டிலில் தண்ணீரை முழுவதுமாக குடித்து முடித்தவன் தொண்டையை செருமி இல்லை என்பது போல் தலையாட்டினான். யாழினி அவனை வித்தியாசமாக பார்த்தாள். இன்னைக்கு இவனுக்கு என்ன ஆச்சு? நேரமோ மாலை நெருங்கி கொண்டிருக்கிறது. அவள் தன்னை கவனிப்பதை உணர்ந்தவன் கண்களை மூடி ஒரு கணம் தன்னை சமன் செய்து கண்களை திறந்தான். அந்த கண்களை பார்த்தவள் திடுக்கிட்டாள். இவனா கொஞ்ச நேரம் முன்னாடி அவ்வளோ டல்லா உட்கார்ந்துருந்தான்? ஆதியின் விழிகள் அவள் மேல் கூர்மையாக படிந்தது. அந்த பார்வையை தவிர்த்தவள் போனை நோண்டி கொண்டிருந்தாள். அதில் கடுப்பானவன், டூ யுவர் ஒர்க் ஃபர்ஸ்ட். சாப்பிடலன்னா என்ன பண்ண போற? சாப்பாடு வாங்கி கொடுக்க போறியா? இல்லை, உன் வேலையை ஃபஸ்ட்டு பாரு என்ற கடுமையான குரலில் கூறினான். அவன் வார்த்தைகளில் அவள் சீற்றத்துடன் முறைத்தபடி சென்று வேலையை ஆரம்பித்தாள். சிறிது நேரம் கழித்து அவளது செல்லுக்கு ஃபோன் வந்தது. ஃபோனை எடுத்து பேசியவள் அவனை முறைத்து கொண்டே, அனல் அடிக்குது, ஓவரா பேசிட்டியோ என்று அவன் யோசனையுடன் வேலை செய்து கொண்டிருக்க கதவு தட்டும் சத்தம் கேட்டது. எஸ் கம் என்று குரல் கொடுத்தவனிடம் கையில் பார்சலுடன் ஒருவன் வந்தான். யார் நீங்க? என்ன வேணும் என்று அவன் கடுப்புடன் கேட்க யாழ்னி முன் வந்தாள். நான் தான் ஃபோன் பண்ணினேன் என்றவள் அவனிடம் இருந்த பார்சலை வாங்கி கொண்டு தேங்க்ஸ் ஃபார் யுவர் சர்வீஸ் என்று புன்னகை முகமாக அவனை அனுப்பினாள். அதை ஆதி கொலை வெறியுடன் பார்த்தான். அவன் பக்கம் திரும்பியவள், சார், உங்கள் ஃபுட் பிடிச்சா சாப்பிடுங்க, உங்கள் இஷ்டம். இல்லை, நான் உங்ககிட்ட வேலை செய்கிறவ தானே, உனக்கு என்ன திமிரான்னு யோசிச்சா இங்கே ஃபுட் இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு நான் கொடுத்துட்றேன். சாய்ஸ் இஸ் யுவர்ஸ் என்ற உணர்ச்சியற்ற குரலில் கூறினாள். அவன் பிரமிப்பாய் யாழ்னியை பார்த்தான். சத்தியமாக இப்படி ஒரு செயலை யாழ்னியிடமிருந்து அவன் எதிர்பார்க்கவில்லை. அடே, இப்படி சொதப்பிட்டியேடா, நல்ல அனுபவி. அவளுடைய கோபத்தையும் மீறி மனம் நிறைய புன்னகையுடன் அவன் அனுபவித்து சாப்பிட்டான். அவன் மனம் சந்தோஷத்தில் தன்னை மீறி குதித்து கொண்டிருந்தது. அதை அடக்க வழி தெரியாமல் அவன் திகைத்தான். இரவு வீட்டில் வேலை செய்யும் போது கூட அவனுக்கு யாழ்னியின் உணர்ச்சியற்ற முகமே கண்முன் தோன்றியது. டேய், அவசரப்பட்டுட்டியேடா, கொஞ்சம் நிதானமாக யோசிச்சிருக்கலாம்ல. அவன் சிந்தனையில் இருந்தபோது அவனது அறைக்குள் ஒரு உருவம் நுழைந்தது. ஆதி என்ற தயங்கிய குரலில் யாரென்று பார்த்தவன் விழிகள் இடுங்க அவனை பார்த்தான். என்னவென்று கேள்வியாக பார்த்தவனே, நாளையிலிருந்து ஆஃபீஸ் வர ஆதி, நீ மட்டும் எவ்வளோ கஷ்டப்படுவ? அவன் ஊடுருவது போல் பார்த்தான். ஓகே, நாளைக்கு என் கூட வா. அவனது இந்த பதிலை எதிர்பார்க்காதவன் ஒரு நிமிடம் அவனை நோக்கி முன்னால் வந்தவன் ஆதியின் பார்வையில் விலகிச் சென்றான். ஆதி யாழ்னியின் செயலில் மனம் நெகிழ்ந்தவன் நிம்மதியாக அன்று உறங்கினான். அடுத்த நாள் காலையில் இருவரும் அலுவலகம் சென்றார்கள். விஷ்ணு அதிர்ச்சியுடன் அவர்களை பார்த்தான். என்னடா பார்க்குற? இனிமேல் இவனும் நம்ம கூட ஆஃபீஸில் இருப்பான்டா. இவனுக்கு எல்லா வேலையும் சொல்லிக் கொடு என்றவனிடம் சரி என்பது போல் தலையாட்டினான். வா தேவ் என்றவனிடம் முறைத்தான். என்ன பார்க்குற, வா என்று விஷ்ணு அவனை அழைத்துச் சென்றான். பிறகு யாழ்னியை கூப்பிட்டவன் தனக்கு வேண்டிய தரவுகளை கணிப்பொறியிலிருந்து எடுத்து வரச் சொன்னான். மதியத்திற்கு மேல் தேவை கூப்பிட்டவன் தனது சைட்டிற்கு அழைத்துச் சென்று அங்குள்ளவர்களிடம் அறிமுகம் செய்து வைத்தான். சைட்டை பார்த்துவிட்டு அலுவலகம் வந்தவர்கள் யாழ்னிக்கு கொடுத்த வேலையை பார்வையிட்டான். அப்படியே அவர்கள் வேலை 4-5 நாள் வேகமாக சென்றது. அன்று அலுவலகத்தில் வேலை முடித்து சென்ற யாழ்னிக்கு அடுத்த நாள் அதிர்ச்சி காத்திருந்தது.